நெக்ஸ்ட் போரிக் ஆசிட்டோட ரியாக்ஷன்ஸில் ரியாக்ஷன் ஆஃப் போரிக் ஆசிட் வித் அமோனியா அல்லது ஆக்ஷன் ஆஃப் அமோனியா பார்க்கலாம். அமோனியாவோட போரிக் ஆசிட் எப்படி வினை புரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்ஷன் ஆஃப் அமோனியா. போரிக் ஆசிட்டை அமோனியா கூட போட்டு 800 to 1200 கெல்வினில் ஹீட் பண்ணிங்கன்னா போரான் நைட்ரைடு ஃபார்ம் ஆகும். ஸோ போரிக் ஆசிட் அமோனியா 800 to 1200 டெம்பரேச்சர் 800லேருந்து 1200 கெல்வின் வெப்பநிலையில் போரிக் ஆசிட் அமோனியா கூட ட்ரீட் பண்ணோம்னா போரான் நைட்ரைடு ஃபார்ம் ஆகும். இதே போரிக் ஆசிட்டை யூரியா கூட ட்ரீட் பண்ணிங்கன்னா in the presence of அம்மோனியா அம்மோனியாவின் முன்னிலையில் போரிக் அமிலத்தை யூரியா கூட வெப்பப்படுத்தினீங்கன்னா என்ன ஃபார்ம் ஆகும்னா போரசின் அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கும். இதை வந்து இன்ஆர்கானிக் பென்சின்னு சொல்லுவோம், கனிம பென்சின். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா B3N3H6. இதோட ஸ்ட்ரக்சர் நைட்ரஜன் போரான் ஆல்டர்னேட்டாக வரும். alternate double and single bond. So each ring atom is attached with hydrogen. இந்த ரிங்கில் வர ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆகிருக்கும். இதுதான் போரசின். ஸோ இந்த போரசின் எப்போ அதிக அளவில் ப்ரிப்பேர் பண்ணலான்னா போரிக் ஆசிட்டை யூரியா கூட சேர்த்து ஃபியூஸ் பண்ணி ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது. ஸோ on large scale the reaction of urea with boric acid at high temperature in an atmosphere of ammonia is used to produce borasin. போரசினை அதிக அளவில் தயாரிக்கிறதுக்கு யூரியாவையும் போரிக் ஆசிட்டையும் ஹை டெம்பரேச்சரில் அம்மோனியா இருக்கும்போது ஹீட் பண்ணுவாங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல எல்லாம் ஹைட்ரஜன் இருக்கணும். ஸோ இது வந்து போரசின். இது பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பை ஜேம்ஸ் இ ஹவுஸ் அப்படிங்கிறவர் எழுதின புக்கில் இருக்கும். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஆல்கஹால். போரிக் ஆசிட் ஆல்கஹால் கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்கஹாலோட ஆர்த்தோபோரிக் அமிலம் எப்படி வினை புரியுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்கஹால் கூட சேர்ந்து ட்ரை அல்கைல் எஸ்டர் கொடுக்கும். ட்ரை அல்கைல் போரேட் அப்படின்னு சொல்லுவோம். போரிக் ஆசிட் ஒரு ஆசிட், அடுத்தது ஆல்கஹால் ஒரு ஆசிட்டும் ஆல்கஹாலும் ரியாக்ட் ஆனால் நமக்கு எஸ்டர் கிடைக்கணும். ஸோ இங்கே கிடைக்கக்கூடியது ட்ரை அல்கைல் எஸ்டர். இந்த ட்ரை அல்கைல் எஸ்டர் வேப்பர்ஸ் இதோட ஆவியை வந்து பர்ன் பண்ணோம்னா க்ரீன் எஜ்டு ஃப்ளேம் கிடைக்கும். ஸோ இது வந்து போரேட் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட். ஸோ இந்த ஆவி பார்த்தீங்கன்னா பச்சை நிற சுடரோட எரியும். அதுதான் போரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டும் ஆகும். இப்போ இந்த ரியாக்ஷனை பார்ப்போம். ஸோ போரிக் ஆசிட் அல்லது போரேட்டை எத்தில் ஆல்கஹால் போட்டு ஹீட் பண்ணுறோம் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் போரிக் ஆசிட்டையோ அல்லது போரேட்டையோ எத்தில் ஆல்கஹால் கூட போட்டு ஹீட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ட்ரை அல்கைல் போரேட். ஸோ போரிக் ஆசிட் எத்தனால் அல்லது எத்தில் ஆல்கஹால். ஸோ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் முன்னிலையில் ஹீட் பண்ணுறோம். பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? ட்ரை அல்கைல் போரேட் கிடைக்குது. இது வந்து ட்ரை எத்தில் போரேட் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய ஆவியை இந்த வேப்பரை எரிச்சோம்னா க்ரீன் எஜ்டு ஃப்ளேம் பச்சை நிற சுடரோட எரியும். இது வந்து போரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டு. ட்ரை அல்கைல் போரேட்டை அதாவது BOR த்ரைஸ் ஆறு பதிலாக எத்தில் போட்டிங்கன்னா ட்ரை எத்தில் போரேட். இதை கொண்டு போய் சோடியம் ஹைட்ரைடு கூட ட்ரீட் பண்ணோம்னா NaH in the presence of tetrahydrofuran. டெட்ராஹைட்ரோஃபியூரானுங்கிறது சால்வெண்ட். ட்ரீட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட், வலிமை மிக்க ஒடுக்க காரணி.
ஸோ NaH ப்ளஸ் BOR thrice gives, இப்போ அது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டாக மாறிடுது. Na ப்ளஸ் BH OR thrice. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் வந்து குட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆர் பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். இது ஒரு வலிமை மிக்க ஒடுக்கு காரணியாக செயல்படுது. அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் போரான் ட்ரைஃப்ளூரைடு. போரான் ட்ரைஃப்ளூரைடு ஃபார்ம் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ், கால்சியம் ஃப்ளூரைடு, சல்ஃபூரிக் ஆசிட், ஆர்த்தோபோரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணோம்னா போரான் ட்ரைஃப்ளூரைடு கிடைக்குது. அதே மாதிரி போராக்ஸை வித் சோடா ஆஷ் போட்டு ஹீட் பண்ணோம்னா இட் கிவ்ஸ் போராக்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அது என்னன்னு பார்த்தணும்னா போரிக் ஆசிட். இது போரிக் ஆசிட் when heated with soda ash அல்லது சோடியம் கார்பனேட் ஹீட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? போராக்ஸ் கிடைக்கும். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட். போரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் லேயர் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கும். இதில் அடுத்தடுத்த போரிக் ஆசிட் மாலிகூல்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங்னால அட்டாச் ஆகிருக்கும். இதில் ஒரு BO3 யூனிட் இன்னொரு BO3 யூனிட் கூட ஹைட்ரஜன் பாண்டால் பைண்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் படத்தில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போரிக் ஆசிட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இன்னொரு போரிக் ஆசிட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜன் பாண்டால் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி போரிக் ஆசிட் மாலிகூல்ஸ் எல்லாம் ஒன்று கூட ஒன்று ஹைட்ரஜன் பாண்டிங்னால அட்டாச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட். போரிக் அமிலத்தோட பயன்பாடுகளை பார்க்கலாம். போரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா பாட்ரி கிளாஸஸ், எனாமல்ஸ், அப்புறம் பிக்மெண்ட்ஸ் இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பயன்படுது, யூஸ் ஆகுது. பளபளப்பான மண்பாண்டங்கள், எனாமல்கள், அப்புறம் நிறமிகள் இவற்றை தயாரிக்கிறதுக்கு போரிக் அமிலம் பயன்படும். பாட்ரி கிளாஸஸ், எனாமல்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ். போரிக் ஆசிட்டை ஆன்டிசெப்டிக், ஐலோசனாகவும் யூஸ் பண்ணலாம். புரைத்தடுப்பான் மற்றும் கண் மருந்தாகவும் பயன்படுத்தலாம் போரிக் ஆசிட்டை. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் ஃபுட் ப்ரெசர்வேட்டிவ். உணவை பாதுகாக்கவும் பதப்படுத்தவும் இது பயன்படுது. ஸோ இதெல்லாம் போரிக் ஆசிட்டோட இம்பார்ட்டண்ட் யூசஸ். ஆன்டிசெப்டிக், ஐலோஷன், ஃபுட் ப்ரெசர்வேட்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு போரான் ஹைட்ரைட்ஸ். அதில் டை போரேனை பற்றி பார்க்கலாம். B2H6 நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். போரான் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் ஆகும். மோனோபோரேன் BH3 வந்து அன்ஸ்டேபிள், நிலையற்றது. ஸோ அது டைமராக தான் இருக்கும், இருபடியாக இருக்கும். அதாவது 2 BH3 சேர்ந்து B2H6 இருக்கும். இது எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னா மெட்டல் ஹைட்ரைட்ஸ், மெட்டல் ஹைட்ரைட்ஸ் ப்ளஸ் போரான் சேர்ந்துச்சுன்னா டைபோரேன் கிடைக்கும். இது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன், தொழிற்சாலையில் அதிக அளவில் தயாரிக்கிறதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. மெட்டல் ஹைட்ரைடு MH, போரேன் MH என்னன்னு வச்சுக்கலாம், போரேன் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிது? டைபோரேன் B2H6. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும்தான், தொழில் ரீதியாக அதிக அளவில் தயாரிக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய முறை டைபோரேனு. அடுத்தது இன் ஸ்மால் குவான்டிட்டி, இது ஒன்றுன்னு வச்சுக்கிறது. இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ், சிறிய அளவில் எப்படி தயாரிக்கலான்னு பாருங்கள். இது வந்து சோடியம் போரோஹைட்ரைடு. சோடியம் போரோஹைட்ரைடை எது கூட ட்ரீட் பண்ணுறோன்னா அயோடின் கூட ட்ரீட் பண்ணுறோம். ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன கிடைக்குன்னா டைபோரேன், சோடியம் அயோடைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இங்கே 2 போரேன் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
இங்கே 2 சோடியம், இங்கே 1 தான். ஸோ இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க, 2NaI. தென் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிருக்கு பாருங்கள், 8 ஹைட்ரஜன் 8 ஹைட்ரஜன். ஸோ இது வந்து ஸ்மால் குவான்டிட்டியில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, சிறிய அளவில் தயாரிப்பதற்கு சோடியம் போரோஹைட்ரேட்டை அயோடின் கூட ட்ரீட் பண்ணி வினைப்படுத்தியும் தயாரிக்கலாம். 3வது மெத்தேடு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் போரைடை HCl கூட ட்ரீட் பண்ணி கொண்டு வர்றது. ட்ரீட்டிங் மெக்னீஷியம் போரைடு வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். மெக்னீஷியம் போரைடை ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினைப்படுத்துவதன் மூலமாகவும் கொண்டு வரலாம். பட் இங்கே என்ன ஆகுனா, எளிதில் ஆகக்கூடிய உயர் போரேன், ஈஸிலி வாலடைல் ஹையர் போரேன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை மறுபடியும் ஹைட்ரஜன் கூட ட்ரீட் பண்ணோம்னா டைபோரேன் கிடைக்கும். மெக்னீஷியத்துக்கு நமக்கு வேலன்ஸ் தெரியும், +2. போரைடுக்கு -3, B-3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், Mg3B2. ஸோ மெக்னீஷியம் போரைடோட ஃபார்முலா Mg3B2. இது எது கூட ட்ரீட் பண்ணுறோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ட்ரீட் பண்ணிங்கன்னா ஸோ என்னென்ன கிடைக்குதுன்னா, மெக்னீஷியம் குளோரைடு B4H10, இதுலேயும் H2 கேஸ் வெளியே வருது. ஸோ இதில் பாருங்கள், இங்கே 4 போரேன் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, 2 × 3 6 மெக்னீஷியம் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது, அப்போ இதையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க, மெக்னீஷியம் பேலன்ஸ் ஆயிரும். தென் 6 × 2 12 குளோரின் வருது, பட் இந்த சைடு ஒரு குளோரின் தான் இருக்குது, அப்போ இது ஃபுல்லாக 12ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 12 HCl கிவ்ஸ். இப்போ ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சான்னு பாருங்கள், 12 ஹைட்ரஜன் இருக்குது, இதில் 10 ஹைட்ரஜன், இங்கே 2 பேலன்ஸ் ஆயிடுச்சு, இது ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போயிடும். ஸோ இப்போ B4H10 கிடச்சிருக்கு. இந்த B4H10 ஹைட்ரஜன் கூட ட்ரீட் பண்ணோம்னா இந்த டெட்ராபோரேன் 10 இதை வந்து ஹைட்ரஜன் கூட வினைப்படுத்தினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், B2H6. ஸோ இங்கே 2 போரேன், இங்கே 4 இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுதான் டைபோரேன் தயாரிக்கிற இன்னொரு மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டைபோரேன். ஸோ டைபோரேன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கலர்லெஸ்ஸு, டயாமேக்னெட்டிக், இங்கே அன்பேட் எலக்ட்ரான்ஸே இருக்காது, லோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி, லைட்டாக ஹீட் பண்ணாலே டீகம்போஸ் ஆயிரும். போரேன்ஸ் எல்லாம் இதெல்லாம் பொதுவாக எல்லா போரேனுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ். அதில் டைபோரேன் எடுத்துட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் கேஸாக இருக்கும், வாயு நிலையில் இருக்கும், ஸ்வீட் ஸ்மெல் வித் எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக், அதிக நச்சுத்தன்மையோடு இருக்கும். இட் இஸ் ஆல்சோ ஹைலி ரியாக்டிவ், மிகவும் வினைத்திறன் கொண்டது, மற்ற தனிமங்களோட எளிதில் வினை புரிஞ்சிடும் டைபோரேன். டைபோரேனை ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணிங்கன்னா ஹையர் போரேன்ஸ், இதை விட அதிக போரான் ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய போரேன்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், டைபோரேனை 388 கெல்வினில் யூடியூப்பில் ஹீட் பண்ணோம்னா பென்டாபோரேன் 11, 198 to 373 கெல்வினில் ஹீட் பண்ணிங்கன்னா டெட்ராபோரேன் 10, 373 கெல்வினில் ஹீட் பண்ணிங்கன்னா டெகாபோரேன் 14. அதே 473 to 523 கெல்வினில் ஹீட் பண்ணிங்கன்னா பென்டாபோரேன் 9, 523 கெல்வினில் ஹீட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக பென்டாபோரேன் 9, அது கூட பென்டாபோரேன் 10 கிடைக்குது. ரெட் ஹாட் கண்டிஷனில் ஹீட் பண்ணிங்கன்னா போரான் எலிமெண்ட் தனியாக பிரிஞ்சிடும், ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் டைபோரேன். டெம்பரேச்சரை பொறுத்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மாறுது டைபோரேனை ஹீட் பண்ணும்போது. அடுத்து அந்த டைபோரேனை பார்த்தீங்கன்னா வாட்டரை கூட ரியாக்ட் ஆச்சுன்னா போரிக் ஆசிட்டை கொடுக்கும், சோடியம் ஹைட்ராக்சைடை கூட ட்ரீட் பண்ணிங்கன்னா மெட்டாபோரேட்டை கொடுக்குது. ஸோ டைபோரேன் ஆன் ட்ரீட்டிங் வித் வாட்டர் கிவ்ஸ் ஆர்த்தோபோரிக் ஆசிட். டைபோரேன் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணோம்னா சோடியம் மெட்டாபோரேட்டை கொடுக்குது. அடுத்தது ஆக்ஷன் ஆஃப் ஏர். பியூர் போரேன் வந்து உங்களுக்கு ஏர் கூட ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகாது, பட் இம்பியூர் ஃபார்மில் ஏர் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ ஏரில் பேர்ன் ஆகி டைபோரேன் P2O3 கிளாசி லைக் சப்ஸ்டன்ஸை கொடுக்குது.
கண்ணாடி போன்ற சேர்மத்தை. B2O3ங்கிறது கண்ணாடி போன்ற சேர்மம். ஸோ பொதுவாக நம்ம என்ன பார்த்தோம், போரிக் அமிலம் ஆல்காலுடன் வினைபுரிந்தால் ட்ரை அல்கைல் போரேட் கிடைக்குன்னு பார்த்தோம். அது மாதிரி இங்கே டைபோரேன் ஆல்கால் கூட ரியாக்ட் ஆனாலும் ட்ரை அல்கைல் போரேட்டு கிடைக்கும். இப்போ நம்ம என்னென்னா மெத்தனால் ரியாக்ஷன் வித் மெத்தனாலுடன் வினைபுரிஞ்சிச்சின்னு வைங்க. ட்ரைமெத்தில் போரேட் கிடைக்கும். மெத்தனாலுடன் டைபோரின் வினைபுரிந்து ட்ரைமெத்தில் போரேட்டை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோரேஷன். இது ரொம்ப முக்கியமான வினையும் கூட கரிம வேதியியல்ல. ஸோ இந்த டைபோரேன் பார்த்தீங்கன்னா அல்கீன் அல்லது அல்கேன் கூட வினைபுரிஞ்சு ஒரு அடிஷன் ரியாக்ஷனை கொடுக்கும். சேர்ப்பு வினை ரூம் டெம்பரேச்சர், அறை வெப்பநிலையில், அதுக்கு பேர் தான் என்னென்னா ஹைட்ரோபோரேஷன். இது எதுக்கு பயன்படும்னா கரிம வேதியியல்ல சிந்தட்டிக் ரியாக்ஷன், தொகுப்பு வினைகளுக்கு பயன்படும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சம் சிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸில் இது யூஸ் ஆகும். உதாரணமாக ஆன்டி ஆர்கானிக் ஆஃப் அடிஷனில் பாருங்கள், டைபோரேன் ஒரு அல்கின் ரியாக்ட் ஆகுது, ட்ரை அல்கைல் போரேன் கிடைக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் அயோனிக் ஹைட்ரைட்ஸ், அயனிக் ஹைட்ரைடுகளுடன் வினை. அயோனிக் ஹைட்ரைட்ஸ்னால இங்கே H- இருக்கும். ஸோ போரேனையும் மெட்டல் ஹைட்ரைடையும் சேர்த்துறீங்க, லித்தியம் போரோ ஹைட்ரைடு. அது மாதிரி போரேனா இங்கே டைபோரேன் தான். டைபோரேனையும் சோடியம் ஹைட்ரைடு சேர்த்திங்கன்னா சோடியம் போரோ ஹைட்ரைடு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட், நன்கு ஒடுக்கக்கூடிய காரணிகள், குட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். அடுத்தது டைபோரேன் அம்மோனியாவுடன் புரியும் வினை. இது ரொம்ப முக்கியமான வினை. இதில் போரசின் எப்படிங்கிற சேர்மத்தை ப்ரிப்பேர் பண்ணுவோம், தயாரிப்போம். ஸோ டைபோரேன் எடுத்து அம்மோனியா கூட வினைப்படுத்தினீங்கன்னா லோ டெம்பரேச்சர், குறைவான வெப்பநிலையில் ஒரு கூட்டு சேர்மத்தை கொடுக்கும். டைபோரேன் டைஅம்மோனேட்டுங்கிற இந்த மாதிரியான கூட்டு சேர்மத்தை. இதை ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணிங்கன்னா போரசோல் அல்லது போரசினை கொடுக்கும். ஸோ டைபோரேனையும் அம்மோனியாவை சேர்த்து அதிக வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தினாலும் சரி, அல்லது இந்த டைபோரேன் டைஅம்மோனேட்டை அதிக வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தினாலும் சரி, இந்த போரசின் காம்பவுண்டு கிடைக்கும். போரசினை போரசோல்னு சொல்லலாம். இதை வந்து என்னன்னு சொல்லணும்னா இன்ஆர்கானிக் பென்சின், கனிம பென்சின் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கும், இதையும் நோட் பண்ணிக்கங்க. பென்சின்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாதிரி எது இருக்கும், சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ஆல்டர்னேட்டாக இருக்கும். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.